ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் டெய்லி இன்ட்ராடே பண்ணுறாங்க. இன்ட்ராடே பண்ணி எத்தனை பேர் இதில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டிங்கன்னா ரொம்ப ரேர். இன்ட்ராடே எல்லாம் பண்ணி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில், ஒரு நாளைக்கு எனக்கு 10,000 கிடைக்குதுங்க, 20,000 கிடைக்குதுங்க, 1,00,000 கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. இருக்கலாம், ஆனால் அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சான்ஸ் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு எப்போ வேணாலும் மாறும். ஸோ அதனால் நான் என்னுடைய சஜஷன் இந்த வீடியோ மூலயமா சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லோரும் பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது பெரிய கனவோட வராங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா நல்லா பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சிடலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அது கிடையாது. பட் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பொறுமை இருக்கணும். ஒரு கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னா அந்த கம்பெனியுடைய நிலவரம் எப்படி, அந்த கம்பெனி என்ன செக்டாரு, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவனுடைய அசைன் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, அவனுடைய கேஷ் ஃப்ளோ, அந்த மாதிரியான ஃபண்டு ஃப்ளோ எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதில் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ்னு 2 விதமான அனலைசிஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோஸில் நான் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன். இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய இந்த வீடியோட முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் யாரும் தோற்று போகக்கூடாது. ஏற்கனவே நான் நிறைய பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இழந்தவன், நிறைய லாஸ் ஆகிருக்கிறேன். ஸோ அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்ட்ராடே பண்ண வேணான்னு சொல்லலை, அதை எப்படி பண்ணலாங்கிறது அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு ஸ்மால் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அதுக்கு சூஸ் பண்ணியிருக்க ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸாம்பிள் blockbankbazaar.com. இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. 1988 அதில் 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் ஐடிசி ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த நிலவரத்தில் அப்போ உள்ள ப்ரைஸ் ரேட்டுக்கு இன்னைய நிலவரத்துக்கு 25 கோடி ரூபாங்க வாங்கியிருந்தோம்னா. அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இதில் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் 1993 இன்ஃபோசிஸ் கேம் அவுட் வித் அண்ட் மேட் அண்ட் பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். அதில் 100 ஷேர் ஒருத்தர் வச்சிருந்த ஐபிஓ வந்த டயத்தில் 100 ஷேர், அதனுடைய மதிப்பு 9,500 ரூபா. 93 வந்ததுங்களா, அப்படியே கீழே பாருங்கள். 93 ஃபேஸ் வேல்யூ 10, பிரின்சிபால் 100. 94 போனஸ் கொடுத்துருக்காங்க 1:1 200. 97 இங்கே பாருங்கள், 97 1:1 400. 99 அப்படியே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகுது அவருடைய ஷேர். 2000 பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 5 குறைக்கிறாங்க, 5 ரூபாயாக குறைக்கிறாங்க. அப்போ 1,200. இப்படி பார்த்தீங்கன்னா 2014 25,600 ஷேர். 2014 நிலவர பிரகாரம் அவருடைய ஷேரோட வேல்யூ ஓகேங்களா 5.12 கோடி, 5.12 கோடி. இதுதாங்க ஷேர் மார்க்கெட்டினுடைய ஒரு ரகசியம். 93 வாங்கியிருந்தாருன்னா. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா விப்ரோ 80. அதுக்காக நான் 99 வாங்கியிருக்கிறாங்க, நான் இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கறதுக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நிறைய சொல்கிறேன். 1980 விப்ரோ கம்பெனி ஐபிஓவில் வெளில வந்தது. அப்போ 100 ஷேர் வாங்கியிருந்தால் அப்போது உள்ள மதிப்புக்கு 10,000 ரூபாய் அலாட் பண்ணாங்க. 100 ஷேரு 14 வருஷத்தில் 96 லட்சம் ஷேராக மாறி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கீழே இருக்குது.
எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதனுடைய மதிப்பு மட்டும் 7.68 crores டேக்ஸ் ஃப்ரீயில். இதுமாரி கம்பெனி நிலவரத்தை நம்ம பார்க்கணும். எப்படி இந்த கம்பெனி நிலவரத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் மணி கண்ட்ரோலோட நான் ஸ்டார்ட் பண்ணுறது. விப்ரோவில் பார்த்தீங்கன்னா 1941 அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்குது. இதோட டீட்டெயில் தான் என்ன, எப்படி ஆரம்பித்தாங்க, ஃபஸ்ட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன, அதுக்கப்புறம் 97 ஆரம்பித்து டில் டேட் இதில் இருக்காது, ஒரு நிமிஷம், 2016 வரைக்கும் அவங்க என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க, என்னென்னலாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரியும். இதை நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இறங்கலாம். ஆனால் நான் இந்த வீடியோ மூலயமா விப்ரோவை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் வந்து ஒரு ஸ்டாக் அனலிஸ்ட்டோ யாருமே கிடையாது, ஒரு சாதாரண உங்களில் ஒரு ஆள். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் விப்ரோவில் வந்து விப்ரோ வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது ஹவுசிங் டெவலப்மெண்ட், HDILன்னு சொல்லுவாங்க, இது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய நிலவரம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்குது. இதில் மணி கண்ட்ரோல் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு இது உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ இந்த நிஃப்டி 50 இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியாக சூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் எதை சூஸ் பண்ணுறேன்னா, சிம்பிளாக ஒன்று எடுத்துப்போம். ஒரு நிமிஷம் பாருங்கள், NTPC பவர் ஜெனரேஷன். ஸோ இந்த NTPC பவர் ஜெனரேஷனை பற்றி நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதோடைய கம்பெனி இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். NTPC இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ NTPCனுடைய கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிட்டுருக்கு, 161.85. இதில் வந்து மேக்ஸிமம் இயர் இதில் இந்த சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 நவம்பர் 2004 பார்த்தீங்கன்னா 68 ரூபா. இன்னைய நிலவரம் 161.5. உதாரணத்துக்கு இதை நான் உதாரணமாக தான் சொல்கிறேன், 68ன்னு வச்சு போனோமா, 160, இது வந்து 161 மைனஸ் 68. அப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ஷேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இன்னைய நிலவரத்துக்கு அது 93,000. இதுமாரி நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 5,000மோ 10,000மோ இல்லை 500 இப்படி போட்டு வசதிக்கு தகுந்த மாரி நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி நம்ம போட்டு பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கம்பெனியினுடைய இன்ஃபோ கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பாருங்கள். கம்பெனியோட ஹிஸ்ட்ரி இதில் வரும். அதே தான். இந்த கம்பெனி வந்து 75 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கார்பரேஷன் ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அதில் வந்து 76 என்ன நிலவரம், 75 என்ன நிலவரம் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இதுமாரி நீங்கள் அது பாட்டுக்கு தெரிஞ்சு 2012, 12, 14, 15, 16 வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா NTPC லாஸ்ட் 2016 NTPC இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவல் ஃபார் 1600 மெகாவாட்ஸ் தெலுங்கானா சூப்பர் தெர்மல் பவர் அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகிருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். ஏன்னா இது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த 2 வருஷமாக. ஸோ அதனால் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம். நம்ம வந்து 10 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து
லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மிடில் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்மால் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் பிரித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு வெற்றியாளராக வர முடியும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி நீங்கள் சாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறது என்னென்னா, ஒவ்வொரு தமிழனும், இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ராடேவா இல்லை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் பணத்தை வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை வந்து இதில் நீங்கள் விடணும்னு அவசியம் கிடையாது. அதனால் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது நல்லது. அதில் நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஆவரேஜ் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம். அந்த டீட்டெயிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.